ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கோலாலம்பூர்லேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பினாங் கிளம்பிட்டோம். ஸோ பினாங் பார்த்திங்கன்னா இங்கேருந்து போக 5 மணி நேரம் ஆகும். ஸோ 5 ஹவர்ஸ் ட்ராவல்ன்றதுனால பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்லேயே மார்னிங் டிஃபன் சாப்பிட்டோம். மலேசியாவை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா டீ ரொம்ப நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் இஸ்தானா நெகாரா என்ற இடத்துக்கு வந்தோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா மலேசியா மன்னருடைய வீடு, அதாவது அரண்மனைன்னு சொல்லுவாங்க. இந்த அரண்மனை பார்த்திங்கன்னா 2011 கட்டப்பட்டது. இந்த அரண்மனையோட சுற்று வட்டாரம் பார்த்திங்கன்னா 241 ஏக்கர். ஸோ இது உள்ளே நாம் போக முடியாது, வெளியிலேருந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா குதிரை காவலர் ஒருத்தர் இருப்பார், அண்டு ஒரு சின்ன பையன் நின்றுட்டுருப்பான். அவங்களாண்ட நம்ம பேசக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து காவலர்களை சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த குதிரைப்படை காவலர் வந்த பிறகு வேறு ஒரு குதிரைப்படை காவலர் அங்கே போய் நிற்கிறாரு. ஸோ இந்த நிகழ்வை சேஞ்சிங் ஆஃப் த கார்டுன்னு சொல்கிறாங்க. இங்கே நடக்கிற சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா மலேசியாவோட பிரைம் மினிஸ்டரே இங்கே தான் பதவி ஏற்றுப்பார். ஸோ இங்கே சைட் சீயிங் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பினாங் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம். ஸோ ஒரு ஃப்ரூட்ஸ் கடை இருந்தது. ஸோ 100 கிராம் 3 ரிங்கட்ஸு. ஸோ நம்ம என்ன ஃப்ரூட்ஸ் வேணால் மிக்சட் ஃப்ரூட்ஸாக கூட வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா மலேசியாவோட டோல்கேட்டு. ஸோ டோல்கேட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அந்த லாரி வரத்துக்கு ஒரு சைஸு, கார் வரத்துக்கு ஒரு சைஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மலேசியா பினாங்கு நடுவில் இருக்கிற பெரிய பாலம் இது. இந்த பாலம் பார்த்திங்கன்னா 13 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்குது. இந்த பாலம் பார்த்திங்கன்னா 1985ஆம் ஆண்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது. ஸோ அப்போது இந்த பாலத்தோட சிறப்பு பார்த்திங்கன்னா ஆசியாவிலேயே பெரிய பாலம் என்ற லிஸ்ட்டில் இதுவும் ஒன்றா இருந்தது.
இதுதான் அந்த பிரிட்ஜோட ஃபுல் வியூவு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பினாங்கில் லஞ்சுக்கு ஸ்ரீ ஆனந்த பவன்ற ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பினாங்கில் ஐலாண்டு சிட்டி ஹோட்டலில் தான் நாங்கள் தங்கணும். ஸோ இதுதான் அந்த ஹோட்டல். ஹோட்டல் ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பினாங்லே இருக்கிற ஃபேமஸான முருகர் கோயிலுக்கு கிளம்பணும். இந்த முருகர் கோயில் பேர் பார்த்திங்கன்னா அருள்மிகு பாலதண்டாயுதபாணி திருக்கோயில். இந்த கோயிலோட இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா தண்ணீர் மலை கோயில்னு சொல்லுவாங்க. ஸோ மலைக்கு மேலே போகணுன்னா 513 படிக்கட்டுகள் ஏறி போகணும். பக்கத்தில் கார் போகிறதுக்கும் வசதி இருக்குது. பட் இது கோயில் நிர்வாக கார் மட்டும்தான் போகும். அதில் வயசானவங்க மட்டும் ஏற்றி கூப்பிட்டுட்டு போவாங்க. இந்த சேவல் பார்த்திங்கன்னா அந்த சிலையும் சேவலும் ஒரே கலரில் ஒரே மாதிரி இருக்குது. ஒரு வழியாக மேலே ஏறியாச்சு. சாமி தரிசனத்தை பார்க்க போகிறோம். அப்போ போயிட்டுருக்காரு. கோயிலில் சாமி பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோம். ஸோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா வியூ பாருங்கள் இருக்குது. ஃப்ரண்ட்டு கேமரா பார்த்தோம். இங்கே நடக்க முடியாதவங்க வந்தால் கூட இந்த கார் இருக்குது, காரில் போய்க்கலாம். ஸோ பினாங் தான். ஸோ ஃபுல்லாக பீச்சு அப்படி தான் இருக்குது. பினாங்கு ஒரு அழகான சிட்டி, அழகான ஒரு தீவு. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸிட் ஆகும்போது ஐயப்பன் கோயில் ஆலயம் இருக்குது. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்படி பார்த்துட்டும் போகலாம். பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் ஏறும்போது நிறைய மங்கீஸ் இருக்குது. ஸோ ஃபோனை காட்டினீங்கன்னா அது கோவப்படுது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஐயப்ப கோயில் இருந்தது. ஐயப்ப சாமி பார்த்து முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்குது. ஸோ சிவன் கோயிலை பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் ரூமுக்கு கிளம்புனோம். ஸோ நெக்ஸ்ட்டு டே பினாங்லேருந்து தாய்லாண்டு ரோடு வழியாக போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.